நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. டிஎம்கேக்குள்ள லெஃப்டோடையும் விசிகாவையும் இருக்க அளவுக்கான அந்த ஒரு மல்லுக்கட்டு ஏடிஎம்கேக்குள்ள இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் இது இழுத்ததுக்கு காரணம் நடக்காம போனது விஜய் வருவாரோ என்று இவர்கள் காத்திருந்தார்கள், நம்பி காத்திருந்தார்கள். அது இல்லை. பிஜேபியில் தேசிய அளவில் டெல்லி லெவலில் விஜய் கூட்டணி கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் ஈல்ட் ஆகல. விஜய்க்கும் இந்த கூட்டணிக்கு வர விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கும் விருப்பம் இல்லை. அது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லை. போகிறதுனா என்டிஏக்கு தான் ரெண்டு பேரும் போக முடியும். பட் ராம்தாஸ் என்டிஏக்கு போனால் எல்லாரையும் அவங்க முட்டாளாக்குனாங்க. இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரசித்தாங்க. கையை மீறி போனோன்னா அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க யாரோடையும் இல்லை. அவங்க யாரோடையும் இல்லை, தனியாக தான் போகிறாங்க. 34 அவங்க தனியாக தான் போட போகிறாங்க. ஒரு விதத்தில் நல்லது. அவங்களோட ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். கூட்டணி இல்லாமல் இவர்களால் எந்த அளவுக்கு போக முடியுங்கிறது கஷ்டங்க. 234 தொகுதியும் கூட்டணி இல்லாமல் போகிறதுன்றது கஷ்டம். ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சில கட்சி பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புரட்சித் தலைவர் முன்னேற்ற கழகம் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ சீரியஸ் பாலிடிக்ஸ் பேசும்போது சில நேரங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கும் இடம் இருக்கும். 4 முனை போட்டி என்பது என்றைக்கும் திமுகவுக்கு லாபமானது. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி ஏறத்தாழ முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் 2-3 நாட்கள் அப்படி கிடது. அதனால அதிமுக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும்னு அறிவிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஒரு சில குட்டி கட்சியில கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த வாரத்தில் முடிஞ்சுன்னு தான் தோணுது. ஏன்னா விஜய் இல்லைன்றது கன்ஃபார்ம்டு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. விஜய் வரலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் இது இழுத்ததுக்கு காரணம் நடக்காமல் போனதுக்கு விஜய் வருவாரோ என்று இவர்கள் காத்திருந்தார்கள், நம்பி காத்திருந்தார்கள். அது இல்லை. ஸோ ஐ திங்க் இப்போ சூடு பிடிக்க நாள் இருக்குது வினோதம். ஐ திங்க் 1 வீக்குள்ளே ஃபைனலைஸ் ஆகிடும் தோணுது எனக்கு. தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நாள் இல்லைன்னு எல்லாம் இல்லை, டைம் இருக்குது. அவ்வளோ 23ஆம் தேதி தானே தள்ளி வச்சிருக்காங்க. கட்சியிலும் 3-4 கட்சி தான் இருக்கு கூட்டணியில் பெரிய. அதனால ஏடிஎம்கேக்குள்ள இப்போ என்ன அவர் இப்போ வர தகவல்கள் ஒரு 50 சீட்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸை அவர் எடப்பாடி பிஜேபி கொடுத்துட்றாரு. அவங்களது போக மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் அவங்க அதை பகிர்ந்து கொடுத்துட்றாங்க, இன்க்ளூடிங் டிடிவி. ஏன்னா அவர் அங்கே தான் போய் சேர்ந்தார். டைரக்டா இவர் ஒதுக்க வேண்டியது ஒன்லி ஃபார் அன்புமணி தான். ஸோ அது ராஜ்யசபா கொடுத்ததால பார்த்து கிளியர்டு. எனக்கு ரொம்ப அங்கேயும் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்காதுன்னு தான் தோணுது. விஜய் வரலைங்கிறப்ப அந்த ரூட் அங்கே கிளியர் ஆயிடுச்சு. டு மீ டிஎம்கேக்குள்ள லெஃப்டோடையும் விசிகாவையும் இருக்க அளவுக்கான அந்த ஒரு மல்லுக்கட்டு அதிமுக இல்ல. ரொம்ப கூலாவே தான் அவரும் பேசிட்டு பிரச்சனையே இல்ல. நாள் இருக்குது. அதனால டிஎம்கேக்குள்ள இருக்க இந்த ஒரு மல்லுக்கட்டு ஏடிஎம்கேக்குள்ள இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் தரப்புல சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வரும்பொழுது காட்டிய சிக்னலும் அடுத்து பவன் கல்யாண்கிட்ட நேரடியாக அந்த கேள்வி முன்வைக்கப்படும் பொழுது, நான் விஜய்கிட்ட பேசியே 22 இயர்ஸ் ஆயிடுச்சு, சோஷியல் மீடியாக்களில் தான் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறதோ அந்த ஷேரிங்கும் நடந்துட்டு இருக்கு, பிஜேபியோட எந்த இடங்களையும் நான் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை, அப்படி ஒரு அசைன்மெண்ட்டுக்குள்ள போகவும் இல்லைன்னு பவன் கல்யாண் வெளிப்படுத்தி விட்டார். ரொம்ப லேட்டாக சொல்கிறார். இதுக்கு முன்னாலே அவரோட நெருங்கிய நண்பர் KS ராதாகிருஷ்ணன் தான் அதை பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ மறுப்பு தெரிவிக்காமல் இப்போ எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு? சீச்சி இந்த பழம் புளிக்கும். இவங்க பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்க. பிஜேபியில் தேசிய அளவில் டெல்லி லெவலில் விஜயை கூட்டணி கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் ஈல்ட் ஆகல. விஜய்க்கும் இந்த கூட்டணிக்கு வர விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கும் விருப்பம் இல்லை. டெல்லி பிஜேபி செஞ்சாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகலை. அது இல்லை, தன்னோட சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற கதை தான் பவன் கல்யாணோட ஸ்டேட்மெண்ட். அவர் தனியாக தான் போகிறாரு. விஜய் தனியாக தான் போகிறாரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி 4-way contest. இதுனா இப்போ கிளாரிட்டி ஆனால் ஆலோசனையும் கொடுக்குறாரு. எடப்பாடி அவர்கள் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்றது யார் சொல்கிறார்? பவன் கல்யாண். அதாங்க இப்போ விஜய் ஃபேக்டரை வச்சு டெல்லி பிஜேபி எடப்பாடிக்கு செக் வைக்க விரும்புச்சு. அவர் ஒத்துக்கல. இப்போ விஜயும் ஒத்துக்கல. நவ் இட்ஸ் ஓவர். பாத் இஸ் கிளியர். இஃப்தாரில் அவர் கிளியராகவே சொல்லிடுவாருன்னு எனக்கு தோணுது. நான் 1 வீக்கில் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி வந்துடும். புதிய தமிழகம் 2 நாட்களுக்கு முன்னதாகவே இணைய போறாங்கிற தகவல் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இணைய போறாங்க.
இந்திய அலைன்ஸ்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் புதிய தலைமுறை ஒரு முடிவு எடுக்காமல் அங்க நிக்கிறது அது மட்டும் தான். ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நேத்தே அறிவிக்கிறேன்னு சொல்லி செய்திகள்லாம் வெளிவந்தது. ஆனா நேத்தும் அறிவிக்கல. இன்று இது ஒரு முழுமை பெற்றுவிடும் சொல்லப்படுகிறது சார். எப்படி பாக்குறீங்க ரெண்டு அரசியல் தெரியல. கட்சிகள்? உண்மையிலே எனக்கு ராம்தாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஐ திங்க் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லை. போறதுன்னா என்டிஏக்கு தான் 2 பேரும் போக முடியும். பட் ராம்தாஸ் என்டிஏக்கு போனா அங்க அன்புமணி இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இது பார்ப்போம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு பார்க்கலாம். இவங்களுக்கு வேற வாய்ப்புகள் இல்லை. கிருஷ்ணசாமி என்டிஏக்கு வரலாம். டாக்டர் ராமதாஸ் எங்க போவார்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரியல அதை பத்தி எதுவும். ஆனா விஜய் தரப்புல வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நீங்க காங்கிரஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியில இருந்து நீங்க புதிய தலைமுறை வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க ராமதாஸ் வரைக்கும். இது வரைக்கும் நாங்க யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைங்கிறத அவங்க ரொம்ப நீங்க சொன்ன எல்லாமே வதந்தி தான். நாங்க எங்கேயுமே பேசலைங்கிறத தெளிவாவே நிர்மல்குமார் சொல்லிட்டு போயிட்டார் ஸ்டேட்மெண்ட். செங்கோட்டைன்னு சொல்லிட்டாரு. பிஜேபியோட நாங்க வந்துட்டு வாய்ப்பே இல்லைங்கிறதே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே தான் முடிச்சிட்டாரு அவங்க கட்சியோட. அவங்க தெளிவா இருக்காங்க. எல்லாரையும் அவங்க முட்டாளாக்குனாங்க. இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரசிச்சாங்க. கையை மீறி போனோன்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க யாரோடையும் இல்லை. அவங்க யாரோடையும் இல்லை, தனியா தான் போறாங்க. 234 அவங்க தனியா தான் போட போறாங்க. ஒரு விதத்தில் நல்லது. அவங்களோட ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். சீமானுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கூட்டணியால வரக்கூடிய ஓட் பேங்க், ஓட் ஷேர், இது தனியா வரப்போகுது. இன்னவே இட்ஸ் குட். நிக்கட்டும், 4 முனை போட்டி நிக்கட்டும். மறந்துடாதீங்க, 4 முனை போட்டி என்பது என்றைக்கும் திமுகவுக்கு லாபமானது. அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எங்க பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கூடுதலா ஒரு சீட் கிடைச்சிரும். அதனால டிவிகே பேரை யாருனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படி செங்கோட்டையனை சொல்லுங்க. இப்போ கட்சி பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணா அங்கே வேணா கூட்டணியில் ஒரு சீட் வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இன்னைக்கும் டிவிகே தான் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. டிவிகே கையில் எடுத்தா மட்டும் தான் நீங்க அரசியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இதோ அவர் தன்னோட இயலாமையை, கூட்டணி இல்லாத இயலாமையை தீர்த்து கொள்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றும். ஆனா இன்னமும் வர காத்திருக்கலாம். முழுமையான அறிவிப்பு வெளிவருங்கிறதையும் இல்ல வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. தாவேக்கா தனியாக தான் போகுது. இட்ஸ் கோயிங் டு பி 4-way contest. 4 முனை போட்டி தான் தமிழகத்தில் இந்த முறை நடக்க போகிறது. விஜய் பெரம்பூரில் போட்டி. அதனால அங்க வேகமாக வேலைகள் நடைபெற்று வருது. இன்னைக்கு பந்தல்லாம் அமைச்சு அந்த தொகுதி மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரிஜினாவும் நேற்று அங்கதான் பேட்டியில பேசியிருக்காரு. பெரம்பூர் விஜய்க்காக தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்களே ஒரு உத்தேசப்பட்டுல தந்தியோட வெளியிட்டு இருந்தாங்க. இதுதான் பட்டியல் அப்படின்னு சொல்லி. ஆர்கே நகர்ல வில்சன் நிக்கிறாரு, இவர் இங்க வெளிவாக்கம் நிக்கிறாரு, இவர் இங்க நிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு தந்தி ஒரு இதை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு கார்டு போட்டு வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் பெரம்பூரில் வேலைகள், பணிகள், தேர்தல் பணிமலைகள் நடைபெற்று வருகிறது. பார்ப்போம், இந்த 1 week அனௌன்ஸ்மெண்ட் வந்தாங்க, அப்போ பேசலாம் அதை பற்றி. சார் 234 தொகுதி விஜய் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் டோட்டலாகவே தனியாக நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் எந்த அளவிற்கு சக்சீட் ஆகணுங்கிற லெவல் ஒன்று இருக்குல்ல சார். கூட்டணி இல்லாமல் இவர்களால் எந்த அளவுக்கு போக முடியுங்கிறது கஷ்டங்க. 234 தொகுதியும் கூட்டணி இல்லாமல் போகிறதுன்றது கஷ்டம். 234 தொகுதியிலும் அவருடைய வேட்பாளர்கள் மனுக்கள் டிஃபால்ட் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுவே ஒரு பெரிய சாதனை. அது நிகழ்ந்தால் அதுக்கு பிறகு பிரச்சாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்றது, அப்புறம் கடைசி நாள் போலிங் டே அன்னைக்கு ஏகப்பட்ட கிளைமாக்ஸ் நடக்கும். முதன்முறையாக அவர் தேர்தலில் தனியாக நிற்பது ஒரு விதத்தில் நல்லது. ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்றது அவர் புரிந்து கொள்ளுவார். வெற்றி பெறுவது, தனியாக நின்று வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் என்று தான் எனக்கு படுகிறது. ஜனநாயகனுடைய பிரச்சனையும் தெருவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆயிடும், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. முழுமையான அளவுகளை நோக்கி விஜய்க்கான பிரச்சனைகள் விஜய் கடந்து விட்டார் அப்படிங்கிற அளவுல தான். ஜனநாயகன் படமும் சிபிஐ விசாரணையும் எந்த லட்சணத்தில் இருக்கிறது, எந்த கட்டத்தில் இருக்கிறது, உண்மையில் எனக்கு எதுவும் தெரியாது. சசிகலா அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சு 5வதாக ஒரு பெரிய டீம் சேர்த்துட்டாங்க. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இது பெரிய அளவில் வேகம் எடுத்திருக்கிறது. தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அரசியல் கட்சிகள். ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சசிகலா கட்சி பேரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ சீரியஸ் பாலிடிக்ஸ் பேசும்போது சில நேரங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கும் இடம் இருக்கும். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். தென் மாவட்டங்களில் ஓட்டு பிரிப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஓபிஎஸும் நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார். அது என்டிஏ அலைன்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கேருந்து போனவங்களால ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000-3000 ஓட்டை பிரிக்கிறது தான் ஒரு மெயினான விஷயமா இருக்குங்கிறத ஓபிஎஸ் ஒவ்வொரு இடங்களில் போகிற இடங்களையும் வெளிப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறார். அதிமுகவிலிருந்து சந்திச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்க. தென் மாவட்டங்களில் வாக்குகள் பிரியுன்றாங்க. கொஞ்சம் ஒரு 10 டேஸாக நம்ம பொறுத்து இருக்கணும். அது என்ன மாதிரியான ரிசப்ஷன் உங்களுக்கு அங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இன்றைய தேதியில் அந்த வாய்ப்பு இருக்குது என்பதை நான் மறுக்க முடியாது. பட் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இருக்குமான்றது தான் இப்போ தெரியல நமக்கு. ஐ திங்க் we'll have to wait. கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று கருது. 50% சீமான் கொடுத்துட்டாரு எல்லா இடங்கள்லையுமே. நாம் தமிழரில் பெண்களுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாருமே கேண்டிடேட்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுகவில் இன்று நேர்காணல் நடைபெற்றுட்டு இருக்கிறது. கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அளவில் ஒரு 15 பேருக்கு மேலே அங்கே நிற்கிற அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு
முழுமையாக வந்துட்டு ஜென்ஸ் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கனிமொழி அவர்களும் நிறையா பேரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நிறையா பெண்களுக்கு திரும்ப வாய்ப்பும் வந்து மறுக்கப்படுகிறது. கீதா ஜீவன் போன்ற ஒரு 4-5 பேர் மட்டும் தான் நமக்கு தென்படுறாங்க. அறிவாலயத்திலே அவ்வளோ பேர் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தகவல் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டதுங்க. சீமானால 50% கொடுக்க முடியும், மற்றபடி திமுக அண்ணா திமுகவால் ஜெயிக்கிற வாய்ப்புள்ள கட்சிகளால் அப்படி கொடுக்க முடியாது. அது ரொம்ப சிக்கல். சட்ட ரீதியாக 1/3 பெண்களுக்கு அமல்படுத்தாத வரையில இந்த மாதிரி 50% ஒதுக்குறதுன்றதெல்லாம் வந்து வெறும் நாடகத்தன்மை கொண்ட ஒரு முயற்சி தான். அதனால திமுக 15 பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா அதில் தப்பு கிடையாது. வின்னபிலிட்டி தான் முக்கியம். அதனால தான் நம்ம ரிசர்வேஷன் வேணும்ன்றோம். இதில் திமுகவை குறை சொல்ல எதுவும் இல்லை. நிச்சயமா சார், நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் சார். நன்றி சார்.